we are seeing about the health and disease. அப்படிதானே? So the health and disease அப்படிங்கிற டாபிக் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். Yes, super. So நம்ம இத என்ன நாம பார்த்திருக்கோம்? அதாவது நம்ம பாடியோட ஹெல்த் எப்படி நம்ம நல்லா வச்சுக்கணும், how we should take our foods properly, ஒரு பேலன்ஸ் டயட் தான் நம்ம எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிதானே? சூப்பர். தென் வேற என்ன பார்த்தோம்? we have seen about the vitamins, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்தோமா? yes. then we have seen about the disease அப்படிதானே? so disease வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பார்த்திருக்கோம். then we are having two types. என்னது? one is the communicable and another one is the non communicable அப்படிதானே? so நம்ம communicable அப்படின்றத என்னன்னு பார்த்திருக்கோம். it is a spreadable one, அதாவது ஒருத்தவங்களுக்கு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது அப்படிதானே? so அதுல என்ன நம்ம பார்த்தோம்? டைபாய்டு, மலேரியா, இந்த மாதிரி சில ஃபீவர்ஸ். ஓகேவா? then இப்படி ஸ்னீஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணாம ஸ்னீஸ் பண்றது, இத இன்னொரு இடத்துல வைக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகும், இப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? yes. what the next one தாமா? the non communicable disease. so today we are going to see about the non communicable disease. ஓகேவா? so previous video பார்க்காதவங்க go to the description link and watch the video. ஓகேவா? so non communicable disease அப்படினா என்னதுனாமா, that is it is not a spreadable one, அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத ஒரு டிசீஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படி சொல்றோம் அப்படிதானே? எஸ், சூப்பர். சோ அதுல நம்ம மெயினா என்ன நாம பார்க்கறோம்? ஹார்ட், டெத், டயபெட்டிக் ப்ராப்ளம், the another one is cancer. ஓகேவா? so the first one is heart problem. நமக்கு எப்ப நம்ம heart problem வரும்? when we get the heart problem, when we are eating a lot of junk foods and fat items அப்படிதானே? சோ நம்ம பாடிக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுக்காம அளவுக்கு அதிகமான ஜங்க் ஃபுட்ஸையும் ஃபேட் ஐட்டம்ஸும் எடுக்கும்போது என்ன ஆகும்? we will get the heart problem, அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்படும் அப்படிதானே? நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைம்ல பார்த்தோம் இல்லையா? the heart functions, அந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், அதுல இருக்க அந்த 4 chambers எப்படி எல்லாம் வர்க் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம் அப்படிதானே? எஸ். சோ இப்போ நம்ம நிறைய ஃபேட் ஃபுட்ஸ் எடுத்துக்கும்போது என்ன பண்ணும்? அந்த chambers-ல இருக்க blood circulate ஆற இடத்துல நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்க unwanted fatலாம் என்ன பண்ணும்? அங்க போய் பிளாக் ஆகுது. so thus we get the heart attack problem. ஓகேவா? so what we should not do? we should not eat more junk foods or fat items. ஓகேவா? the next one is diabetic. diabeticனா என்னன்னா, நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் இருக்கு அப்படினு. what is it? that is causing because of the sugar. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல அளவுக்கு அதிகமான சுகர் இருக்கும்போதும் when our body is not able to produce the insulin, அதாவது நம்ம பாடிக்கு வந்து அதிக அளவுல சுகர் கிடைக்கும் போதும் இன்சுலின் தேவையான அளவு சுரக்க முடியாத போது நமக்கு என்ன ஏற்படுது? we are getting affected by the diabetic problem. so என்ன பண்ணணும்? we should take only less amount of sugar. நிறைய சுகர் வந்து சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? the next one is cancer. நீங்க நிறைய அதிகமா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது? இந்த கேன்சர் அப்படிதானே? சோ இதோட மெயின் காஸ் அப்படி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங். வாட் இஸ் தி ஸ்மோக்கிங் டா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க நிறைய மூவிஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படினு போடுவாங்கல்ல. ஏன் அப்படி போடுறாங்க? because the tobacco used in the cigarette is very harmful அப்படினு சொல்றாங்க. அதுல யூஸ் பண்ற டொபாக்கோன்ற விஷயம் நம்ம பாடியில இருக்கிற பார்ட்ஸ் வந்து ஈஸியா செல்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணக்கூடிய ஒன்று. சரியா? so because of that only we are getting cancer அப்படினு சொல்லிருக்காங்க. okay, சூப்பர்டாமா. so this is all about the non communicable disease. so non communicable disease னா என்னென்னல வருது? heart attack வருது, then diabetic problem, the next one is cancer அப்படிதானே? சூப்பர்டாமா. then coming to the next one, defense disease. அது என்னது மிஸ் புதுசா ஏதோ சொல்றீங்க? கம்யூனிகபிள் பார்த்தோம், நான் கம்யூனிகபிள் பார்த்தோம். இது என்ன புதுசா டிஃபென்ஸ் டிசீஸ்? அதாவது நம்ம பாடியில இருக்கிற நேச்சுரலான சில விஷயங்கள் நமக்கு தேவையான அளவு கிடைக்காத போது நமக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் தான் இந்த டிஃபென்ஸ் டிசீஸ். அதாவது எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, the lack of vitamins, நம்ம பாடிக்கு தேவையான அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படி நம்ம பார்த்துக்கோம் இல்லையா? சோ இந்த இது லாக் ஆகும்போது, லாக்னா என்னது? குறைபாடு. இந்த இது ஏதோ ஒரு விஷயம் நம்ம ப்ராப்பரா எடுக்காத போது நமக்கு அந்த விஷயத்துல குறைபாடு ஏற்படுது இல்லையா? அப்படி ஏற்படுறதுனால வர்ற ப்ராப்ளம் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? so the first one is blindness, அதாவது பார்வை, அதாவது கண்ணு தெரியாம இருக்கிறது.
அது எப்படி மிஸ் நடக்கும் அப்படின்னா the lack of vitamin A. நீங்க vitamin A இருக்கிற சாப்பாடு கம்மியா இருக்கும்போது இல்ல உங்க பாடியில நேச்சுரலா vitamin A கம்மியாகும் போது என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க, இந்த blindness ஏற்படும். அது எப்ப மெயினா இருக்குமா, blindness at night. நைட் டைம்ல தான் இந்த blindness அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நைட் டைம் அதாவது அப்போ 6 or 7 ஆகும்போது கம்ப்ளீட் டார்க் ஆகும்போதோ இல்ல ஒரு டார்க்கான பிளேஸ்க்கு போகும்போது they can't get the visual properly. ஓகேவா? சோ இதுக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னோம்னா விட்டமின் A rich ஆன ஃபுட். அது சிட்டாமா ரிச் விட்டமின் A ஃபுட் இருக்குறது நம்ம எடுத்துட்டோம் அப்படினா it will settled அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? the next one is B. இது என்ன அப்படினா இது எதனால வருது அப்படினா the lack of vitamin C. விட்டமின் C நம்ம பாடி தேவையான அளவு கிடைக்காத போது நடக்குது and it is happening in the teeth, அதாவது swelling and bleeding gums. சரியா? நம்ம பல்லு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது நம்மளுக்கு, இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜாஸ் இதுல இருக்கிற கம் வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டா தானே நம்மளால இருக்க முடியும். சோ அந்த இடத்துல வீக்கமும் ப்ளீடிங் இருந்துச்சுனா என்ன ஆகும், it will get damage அப்படிதானே. சோ அங்க என்ன பண்றாங்க, சோ விட்டமின் C லாக் ஆகிறதுனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. the next one is rickets. so rickets அப்படின்னு வரும்போது it is causing because of the vitamin D lack. நம்ம பார்த்தோம் இல்லையா, நேச்சுரலான விட்டமின் D நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் நம்ம பார்த்தோம், we are getting it from the sunlight அப்படிதானே. so sunlight நமக்கு டைரக்ட்டா கிடைக்கும்போது we are getting the vitamin D, right? so அந்த vitamin D நமக்கு கிடைக்காத போது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா bones become soft and twisted. இப்போ நம்ம இந்த போன் இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம பாடியிலே இந்த போன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று அப்படிதானே. இட்ஸ் நாட் ஈஸிலி பிரேக்கபிள், அவ்வளோ ஈஸியா உடையாத ஒன்று. சரியா? சோ இந்த விட்டமின் டி லாக் ஆகும்போது என்ன பண்ணா இது இப்படி வளையற அளவுக்கு போகுது, ஒரு லிமிட் மாதிரி நமக்கு வளைச்சா வலிக்கும் இல்லையா. சோ இங்க என்ன நடக்குது, it will be get easily twisted. திருப்புற அளவுக்கு அந்த போன்ஸ் வந்து எப்படி ஆயிடுமா, ரொம்ப வீக்கா போயிடும். then it will be very easy to broke அப்படிதானே, ஈஸியா உடையக்கூடியதா மாறிடும் இல்லையா. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we should eat healthy vitamin D foods. vitamin D ரிச்சா இருக்க ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படினா we can avoid this அப்படின்னு சொல்லிருக்காங்க. the next one is goiter. இது என்னன்னா அயோடின் நம்ம பாடியில கம்மியான அளவு ஆகும்போது இது ஏற்படுது and it is mainly causing in our neck area அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, swelling in neck. நம்ம கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல வீக்கம் ஆகி வரும். அப்ப என்ன பண்ணனும், நம்மளால பிபி திரும்ப முடியாது, we cannot easily rotate, right? we cannot easily rotate our head. then தூங்கும்போது நிம்மதியா தூங்க முடியாது, we cannot lie like this அப்படிதானே. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு we should take iodine rich foods. iodine rich அப்படினு பாக்கும்போது நம்ம சாப்பிடுற சால்ட்ல கூட நமக்கு iodine இருக்கு அப்படிதானே. அதுக்காக நம்ம சரியா சால்ட் சாப்பிடணும் கிடையாது, அந்த iodine அளவு நம்ம பாடியில மெயின்டைன் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணணும், we should take foods அப்படின்னு சொல்றாங்க. the next one is anemia. நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அப்படிதானே. அதாவது அனீமியா அப்படின்றது என்னன்னா அயர்ன் இன் பிளட் வந்து கம்மியா இருக்கு, நம்ம பிளட்ல இருக்க அயர்ன் லெவல் கம்மியாகும் போது we will get easily affected. ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிடுவோம், ஸ்லீப்பியா ஃபீல் பண்றது, தென் நம்ம ஸ்கின் எல்லாமே என்ன பண்ணும், பேல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பேல் மீன்ஸ் வெளுத்து போற மாதிரி ஆயிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்க இந்த நெயில் இப்படி பிரஸ் பண்ணி பாக்குறீங்கன்னா while you are pressing this nail, பிரஸ் பண்ணி விடும்போது இந்த நெயில் உங்களுக்கு ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சு பாருங்க. சரியா? சோ இந்த மாதிரி பாக்கும்போது you are healthy enough அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆகாம if it is in the plain white அப்படினா you are not healthy, you are anemic. அதாவது உங்க பாடிக்கு தேவையான அளவு அயர்ன் பிளட்ல இல்ல அப்படின்றது தான் இதுக்கு மீன். so this is the anemia. so this is all about the defense disease. so defense disease என்னது, நம்ம பாடிக்கு தேவையான அளவு விட்டமின்ஸ், அதாவது நிறைய டைப் ஆஃப் விட்டமின்ஸ், அயர்ன்ஸ், மினரல்ஸ், கால்சியம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேவையான அளவு கிடைக்காம போகும்போது தான் என்ன நடக்குது, we are getting affected. that is the defense disease அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சூப்பர். so next we are going to see about the vaccination. what is it dama? vaccination. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, some of the disease are spreadable, some of the disease are non communicable அப்படினு பார்த்துட்டோம் இல்லையா. so இந்த vaccination அப்படினு வரும்போது it can easily naturally causes அப்படினு சொல்றாங்க. ஏனா we are not in a purely completed protected area அப்படிதானே. நம்ம இருக்கிற இடத்துல சில ப்ராப்ளம்ஸ் வரும் because the air is contaminated, water is contaminated அப்படிதானே. so நம்ம குடிக்கிற தண்ணினாலயும் சுவாசிக்கிற காத்துனாலயும் we can get germs get inside us அப்படிதானே. so அந்த மாதிரி ஆகும்போது we will get easily affected by the disease அப்படிதானே. ஈஸியா கோல்ட் வரும், ஸ்னீசஸ் வரும். so இந்த மாதிரி ஆகும்போது
to avoid that they are using this vaccination. சரியா? So எல்லா வியாதியுமே குணப்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்படினு சொல்ல முடியாது இல்லையா? So some of things are not able to cure. For example சொல்லணும்னா போலியோ அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்துச்சு. சரியா? So அந்த போலியோ பாதிக்கப்பட்ட குழந்தைங்க என்ன ஆனாங்க அப்படினா they will get low growth. அதாவது growth ப்ராப்பரா இருக்காது. கை நம்ம மாதிரி hand இப்படி ஃபுல்லா வளராது. கொஞ்சம் குட்டியா இருக்கும், கால் குட்டியா இருக்கும், நடக்க முடியாது. சரியா? So இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. So to avoid that they started to give the drops. என்ன கொடுத்தாங்க? போலியோ drops. நீங்க கூட போட்டுப்பீங்க இல்லையா? மம்மி உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது வீட்ல இருந்து கூட்டி போய் ஸ்கூல்ல வச்சு ஹாஸ்பிடல்ஸ்ல வச்சு போட்டுப்பாங்க இல்லையா? கேட்டு பாருங்க மம்மி கிட்ட. ஓகேவா? போலியோ drops அப்படிங்கற ஒன்னு போட்டுருப்பாங்க. So that is to protect. அந்த மாதிரி போலியோ drops நம்ம என்ன சொல்றோம்னா vaccination அப்படினு சொல்றோம். So இந்த vaccination அப்படிங்கற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? Our immunity system is building strong. அது என்ன பண்ணும்? நம்ம immunity system-ஐ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுது. So it will fight against the germs and the bacteria which is getting inside our body. நம்ம பாடிக்குள்ள வர germs-ஐயும் bacteria-வையும் அது என்ன பண்ணுது? ஃபைட் பண்ணுது அப்படினு சொல்றாங்க. சரியா? For that this vaccination is very very helpful. என்ன பண்ணுது? It will help for us to build the strong immunity system. சரியா? So இதுக்கு தான் நமக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படினா the vaccination அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. சரியா? So it is a drop one, அதாவது liquid one which is taken through our mouth. சரியா? வாய் வழியா எடுத்துக்கிற ஒரு இதுதான் என்ன சொல்றோம்? vaccination அப்படினு சொல்றோம். It is in many types. அதாவது injection ஆக vaccination இருக்குது. பட் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு maximum யூஸ் பண்ற vaccinations எல்லாமே எப்படி? drops மாதிரி எடுத்துக்கிற ஒரு விஷயம். So it will make us strong to build our immunity system. அப்ப என்ன பண்ணும்? நமக்கு வந்து ரொம்ப கோல்ட் பிடிக்கும்போது அதனால வர சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். தும்முறதுனால வரது. தென் இந்த போலியோ மாதிரி சொல்லலையா? சோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு this vaccination is very very helpful for us. இப்போ கூட நம்ம கொரோனாக்கு பார்க்கறோம் இல்லையா? they are preparing a vaccination அப்படினு சொல்லிட்டு. So this is a prevention one அப்படினு சொல்லலாம். சரியா? So this don't have a solution but we can prevent from this. சரி, அதனால prevent பண்றதுக்கு தான் இந்த vaccination. So it will fight against the bacteria and germs. ஓகேவா? So this is all about the health and disease. ஓகேவா? So health and diseaseல நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம்? How to keep our body healthy. அதுக்கு நம்ம என்னலாம் ஃபுட் எடுத்துக்கணும்? என்ன மாதிரி விட்டமின்ஸ் வேணும்? புரோட்டீன்ஸ் வேணும்? ஒரு பேலன்ஸ்டான டயட் அப்படினா அது என்னது அப்படின்றத பார்த்திருக்கோம். ரைட்? Then vitamin rich foodsனா என்னென்ன? calcium rich foodsனா என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்திருக்கோமா? Yes. Then what we have seen Amma? We have seen about the communicable disease and non communicable disease. அப்படிதானே? So communicable disease னா என்னது? non communicable disease. பரவக்கூடியது, பரவாம தவிர்க்கக்கூடியது அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். Then we have seen about the defense disease. அதாவது நம்ம பாடியில ஏற்படக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதனுடைய லாக் பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய சில டிசீஸ் பத்தி பார்த்திருக்கோம். The last and final one is what is it Amma? Vaccination. So vaccination போறதுனால நம்ம சேஃபா இருக்கலாம். What are the use of it அப்படின்றத பார்த்திருக்கோம். It is making our immunity system strong. ஏன்னா நம்ம immunity system strong ஆச்சுனா we can fight against any type of disease. அப்படிதானே டாமா? So this is for helping the body, vaccination. So this is all about the health and the disease டாமா. Super? Okay. Very good. I catch you in my new chapter, new lesson. Okay, bye. Bye.